மன்னிப்பே கேட்டார். எங்களை மன்னிச்சுங்க அப்படின்ட்டு மன்னிப்பே கேட்டார். அப்படியே இது விவரிக்க முடியல. அவர்னாலே சூழ்நிலை. குடும்பத்தில் அவர் கூட குடும்பத்தில் எப்படி இருந்தது அந்த மாதிரி குடும்பத்தில் ஒருத்தனை தான் பார்த்தேன். வேற எதா இருந்தாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு நான் செஞ்சு தரேன், என்னை ஒரு குடும்பத்துல ஒரு ஆளை ஏத்துக்குங்க அப்படின்னு தான் சொன்னேன். கருள் வர இருந்ததுக்கு நேரில் அங்கே அழைச்சிட்டு போனாங்க. அதுக்கு ஏதாவது சொன்னார் அவங்க கிட்ட? இங்கிட்ட ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கிட்ட ஒரு பக்கம் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குமில்ல, அது நம்ம என்ன இதுன்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கே சாதாரண ஆளுக்கே எப்படியும் போல அவங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும். இதே மாதிரி நாங்களே அவங்களுக்கு ஃபீல் பண்ணோம். அவங்க ஒரு இது பண்ணி அந்த ஒன்றி அவங்க மன்னிப்பே கேட்டார். எங்களை மன்னிச்சுங்க அப்படின்ட்டு மன்னிப்பே கேட்டார். அப்படியே அது விவரிக்க முடியல. அவர்னாலே சூழ்நிலை. இங்கிட்ட ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கிட்ட ஒரு பக்கம் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குமில்ல, அது நம்ம என்ன இதுன்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கே சாதாரண ஆளுக்கே எப்படியும் போல அவங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும். வேற எதுவும் சொன்னாருங்களா? இல்லை, அது இன்சூரன்ஸு, குடும்பத்துக்கு இன்சூரன்ஸு, வேலை வாய்ப்பு எதாவது இருந்தால் கேளுங்க, எல்லாம் செஞ்சு தரேன். வேற எதாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு நான் செஞ்சு தரேன், என்னை ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளை ஏற்றுக்குங்க அப்படின்னு தான் சொன்னார். திரும்ப அந்த கரு வந்து உங்களை பார்க்கணும்னு சொன்னார். சூழ்நிலை வரப்போ, சந்தர்ப்ப சூழ்நிலை வரப்போ கண்டிப்பாக வருவேன், மறுபடியும் பார்ப்பேன் அப்படின்னு தான் சொன்னார். சொல்லி நான் வருவேன், கண்டிப்பாக வருவேன், பார்த்தேன்னு சொன்னேன். என்னோடய பேர் முரியசன், முரியசன். அண்ணியை இறந்துருந்தாங்க. அதுக்காக விஜய் தனியார் ஹோட்டலுக்கு சந்திக்கணும்னு சொல்லி துக்கத்தை சந்திக்கிறதுக்காக அவள் நேற்றுக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அழைச்சிட்டு போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன். தனியார் ஹோட்டலில் நல்லா சந்திச்சாங்க. நல்லா அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நாங்கள் பார்த்துக்கிறோம். இல்லைண்ணா, இப்போ இங்கே கருள் வராமல் இருந்ததுக்கு நேரில் அங்கே அழைச்சிட்டு போனாங்க. அதுக்கு ஏதாவது சொன்னார் அவங்க கிட்ட? இல்லை, வர முடியாத சுச்சுவேஷன் மட்டும் சொன்னாங்க. வர முடியல, வர வந்துச்சு, நான் உங்களுக்கு பார்க்கணும். அதுதான் பார்த்து மறுபடியும் ஏதாவது வர மாதிரி ஏதாவது தகவல் சொல்லிக்கிறேன். வர கூடி செஞ்சு வருவாங்க. மற்றபடி ஏதாவது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா இருக்கேன்? ஆமாம், குடும்பத்தில் ஒருத்தனா உங்களை பார்த்துக்கலாம். எவ்வளோ இன்சூரன்ஸில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட சந்திச்சாரு? ஒரு 1/4 மணி நேரம். வேறு ஏதாவது பர்சனல் சொன்னாலும்? இல்லை, வேறெல்லாம் பிரச்சனை. உங்கள் குடும்பத்துக்கு மாதம் ஏதாவது அதெல்லாம் சொல்ல அது என்ன போட்டு கொடுத்துட்டாங்க. இல்லை, உங்களை சந்திச்சா எந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணார்? ஃபீல் பண்ணால் ரொம்ப அப்செட்டாக இருந்தார். ரொம்ப ரெஸ்டாக இருந்தார். ரொம்ப அப்செட்டாக இருந்தார். பேசவே ஒரு மாதம் ஆகி சந்திக்கிறோம், அது மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? ரொம்ப அப்செட்டாக ரொம்ப இழப்பு ரொம்ப பெருசாக பார்த்துறோம். ஆனால் அழுது ரொம்ப குடும்பத்தில் அவர் கூட குடும்பத்தில் எப்படி இருந்தது அந்த மாதிரி இதில் வந்து குடும்பத்தில் ஒருத்தனை தான் பார்த்தாங்க. அதுக்கு தங்கி எல்லாம் கூட்டி கொண்டா தனியார் ஹோட்டல் வச்சு நல்லா சிறப்பாக அதெல்லாம் எல்லாத்துக்கும் இருந்தாலும் நல்லா நீட்டாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.